ஹலோ, ஐ முத்துராமன். ஈரோடு மலையாளிகள் பழங்குடி பட்டியலில் சேர்க்கையெல்லாம் பரமாட்டேன்னு சொல்லி பல விஷயம் பார்க்க போகிறோம். ஈரோட்டில் தாங்க ரீசெண்டாக சரி அது முந்தைய காலத்தில் அந்த போராட்டம் நடைபெற்றுள்ளது. ஈரோட்டில் வாழும் மக்கள் பல பேர் மலையாளி பட்டியல் லிஸ்ட்லேருந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் நடத்தி வராங்க. அதில் தான் அந்த போராட்டம் பட்டியலில் சேர்க்கப்படுறது எதுக்காண்டி இந்த போராட்டம் தாங்க பல்லாண்டு காலமாக போராட்டத்துக்கு நடைபெற்று உள்ளது. அந்த போராட்டத்துக்கு தீர்வு என்னன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களில் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியுமா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை டிங்கி அமைக்கிறங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 37 சமூக பழங்குடி இனங்கள் அங்கீகரிக்கப்பட்டு உள்ளது. இந்த பட்டியலில் தான் 25வது இடமாக பெற்றிருக்கும் இனம் மலையாளி. தமிழகத்தில் தர்மபுரியும் சரி, வட ஆற்காடும் சரி, திருவண்ணாமலை மற்றும் வேலூர், தென்கார்காடு கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம், புதுக்கோட்டை, சேலம், திருச்சிராப்பள்ளி ஆகிய பகுதிகளில் வாழும் பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் மட்டும்தான். இந்த சமூகத்தினர்கள் இப்பகுதியில் மட்டுமின்றி ஈரோட்டில் வசித்து வருகின்றார்கள். ஆனால் ஈரோடு தவிர மேற்கொள்ளப்பட்டுள்ள இன்ன பிறகு பகுதியில் வசிக்கும் மலையாளிகளுக்கு மட்டுமே பழங்குடியின் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அதில் தாங்க ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மற்றும் சத்தியமங்கலம் வட்டாரங்களில் அமைந்துள்ள பக்கூர் மற்றும் கடம்பூர் மலைப்பகுதியில் 30,000க்கு அதிகமான மலையாளிகள் இனத்தவர்கள் வசித்து வருகின்றார்கள். கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தங்களை பழங்குடியினர் பட்டியலில் இணைக்க வேண்டும் என்று கோரி இந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என திருப்பூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கவர் தான் சுப்பராயன் என்பவர் மத்திய பழங்குடி நலத்துறை அமைச்சர் நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரோடு மலையாளி சமூகத்தினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட காரணம் என்ன, ஏன் ஈரோடு பகுதியில் வசிக்கும் மலையாளிகளுக்கு மட்டுமே பழங்குடி அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்று இதில் இருக்கும் ஒரு சிக்கல்கள் என்னன்னு சொல்லிட்டு முழுக்க பார்க்க போகிறோம். டைட்டில் ஒன்று தாங்க, போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ள மக்கள். ஈரோடு மாவட்ட மலையாள மக்களை ஈதர் பிரிவில் உள்ளதாக இந்த மக்கள் கல்வியும் சரி, வேலைவாய்ப்பு போன்றவற்றில் பின்தங்கி உள்ளனர். பழங்குடியினால் சலுகைக்கும் சரி எதுவும் பெறாமல் அவர்களால் இயலவில்லை என கூறி ஈரோட்டு வாழும் மலையாளிக்கும் சரி கடந்த 2024ஆம் ஆண்டு அன்று டிசம்பர் மாதம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு ஈரோடு மாவட்ட மலையாளி இன மக்களை பழங்குடி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என ஒரு முன்மொழி மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளது. அந்த முன்மொழியை பெற்றுதான் அரசியல் சாதனத்தில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளது. நம்பர் 2 தாங்க, இதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன, பழங்குடி அங்கீகாரம் இல்லாத காரணத்தினால் தவிக்கும் மக்களின் நிலையை குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பழங்குடி நலனுக்கான பிரிவான தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கத்தின் ஈரோடு மாவட்ட ஒருங்கிணைப்பாளரான எஸ் மோகன்ராஜ் அவர் இந்த விஷயத்தை விளக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. மலைவாழ் மக்களுக்கான மலையாளிகளுக்கு கல்வியும் சரி, வேலைவாய்ப்பு போன்றவற்றை பழங்குடியின அங்கீகாரம் இல்லாத காரணத்தினால் பறிப்போகின்றது. மற்ற பகுதியில் வாழும் இதோ ஒரு இனத்தவர்கள் இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டது. ஆனால் இவர்களுக்கு இது மறுக்கப்பட்டு வருகிறது. பக்கூர் மற்றும் கடம்பூர் மலைகளில் வாழும் மாணவர்களுக்கு பலரும் பள்ளி படிப்பு முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்றால் சமவெளிக்குள்ள தான் செல்ல வேண்டும். அப்படியான சூழலில் தான் பழங்குடிக்கான ஜாதி சான்றிதழ் இல்லாத காரணத்தினால் அரசு விடுதிகளில், ஏன்னா அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்டலில் தங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. அதிகமாக செலவு செய்து மாணவர்களை படிக்க வைக்கும் பொருளாதார சூழல் இந்த மக்களிடம் இல்லை என்று கூறியுள்ளனர். மேற்கொண்டு பேசிய அவர், தமிழகத்தில் அதிகமான மக்கள் தொகை கொண்ட பழங்குடியினான மலையாளிகள் இருந்தாலும் இந்த பகுதியில் இருந்து ஒருவரும் சரி 2 பேர் தான் இத்தனை ஆண்டுகளால் அரசு பணிக்காக சென்றிருப்பார்கள். எதுவும் அதை இதர் பிரிவில் தான் என்று குறிப்பிட்டார். அதோடு மாநில அரசு தொடர்பாக இது குறித்து மத்திய அரசிடம் வேண்டுகோள் விடுத்து வருகிறது. இந்த சட்ட ஒரு திருத்தத்தை தான் கொண்டு வர தேவையான மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்து உள்ளனர் மோகன்ராஜ் என்பவர். இந்த சூழலில் தான் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளவர் தான் சுப்பராயன் டிசம்பர் 16ஆம் தேதி அன்று டெல்லியில் பழங்குடியினர் விவகாரத்துறை அமைச்சர் ஜூவல் ஓராமை சந்தித்து ஈரோடு மாவட்ட மலையாளி இனத்துக்கு பழங்குடியின அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளனர். நம்பர் 3 தாங்க, ஈரோடு வாழ் மலையாளி இனத்துக்கு ஏன் இந்த சிக்கல் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு தான் ஈரோடு மாவட்டத்தில் கடம்பூர் பக்கூர் மலையில் வசிக்கும் மலையாளிகளை பட்டியல் பழங்குடியாக அங்கீகரிக்க வேண்டும் என்று தமிழக அரசு சார்பில்
மத்திய அரசுக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்று அப்படின்னு எழுதப்பட்டது. அதற்கு பதிலாக தான் மத்திய அரசு ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக இந்தியாவில் தலைமை பதிவு அலுவலகம் 2007ஆம் ஆண்டில் கீழ்வரும் அம்சங்களை வந்து மேற்கொள்ள காட்டி மலையாளி பழங்குடியின மக்களுக்கு மாற்று பெயரை பரிந்துரை செய்யுமாறு அறிவித்து வந்து உள்ளது. அதில் தான் வந்து நிறைய பாயிண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1, கோயம்புத்தூரில் வாழும் மலையாளிகளுக்கு பழங்குடியினர் வந்து அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்று 1970களில் தான் முதற்பாலையில் தமிழ்நாடு அரசு வந்து கோரிக்கை வந்து வைத்துள்ளது. கடந்த 1979ஆம் ஆண்டில் தான் கோயம்புத்தூர் மாவட்டம் 2ஆக பிரிக்கப்பட்டு ஈரோடு மாவட்டம் வந்து உருவாக்கப்பட்டது. அப்போது தான் ஒருங்கிணைந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மலையாளி என்ற பெயரில் 2 இனங்கள் வந்து வாழ்வதால் இந்த பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்கள் மாற்று பெயரை வந்து பரிந்துரை செய்ய தலைமை பதிவை வந்து அலுவலகம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து கேட்டுக்கொண்டது. நம்பர் 2 தாங்க, மலையாளி பழங்குடிகள் தங்களை காலலர் மற்றும் காலர் கவுண்டர் என்று அழைக்க வந்து விரும்புகின்றார்கள். அவர்களை சுற்றி வசிக்கும் மக்கள் அவர்களே மலையாளி கவுண்டர் என்றும் அழைக்கின்றார்கள். ஆகையால் இவற்றில் ஏதாவது ஒரு பெயரை வந்து தங்களுக்கு வைக்குமாறு மலையாளி பழங்குடியினர் வந்து கேட்டுக்கொள்கின்றார்கள். நம்பர் 3, கடந்த 1967ஆம் ஆண்டில் தான் லோக்கூர் கமிட்டி அளித்த பரிந்துரையில் மலையாளிகளை வந்து மலையாளி கவுண்டர்கள் என்று அழைப்பதோடு ஈரோட்டில் வசிக்கும் இந்த சமூக மக்களை பட்டியல் பழங்குடியர் வகைப்படுத்துவதில் இருக்கும் தடைகள் முடிவு வழங்குமாறு கூறியிருந்தது. கடந்த 1967ஆம் ஆண்டில் தான் மத்திய கூட்டுக்குழு மலையாளி சமூகத்தை மலைக்காரன் என்று வழங்குமாறு அறிவித்துள்ளது. நம்பர் 4 தாங்க, திருவண்ணாமலை ஜவ்வாது மலையில் வாழும் மலையாளி பழங்குடியினர்கள் காரள கவுண்டர்கள் என்று அழைக்கப்படுறார்கள் என்று மாநில அரசு நடத்திய ஆய்வு முடிவு வந்து எப்படின்னு தெரிகிறது. இந்த அடிப்படையை வைத்து தான் காரளர் மற்றும் காரளர் கவுண்டர் மற்றும் மலையாளி கவுண்டர் என்று ஏதேனும் ஒரு பெயரை வந்து மலையாளிக்கு வந்து மாற்றதாக வந்து பயன்படுத்தலாம். மேலும் இந்த திருத்தத்தை வந்து தமிழ்நாடு பழங்குடியினர் வந்து பட்டியல் வந்து ஏற்படுத்தினால் ஈரோடு பகுதிக்கு இருக்கும் தடையை வந்து நீக்கப்படும் என்று இந்திய பதிவாளர் அலுவலகத்தில் இருந்து பரிந்துரையை வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. நம்பர் 4 தாங்க, தமிழக அரசு அளித்த இதுக்கான பதில் வந்து என்ன? பதிவாளர் அலுவலகத்தின் பரிந்துரைப்படித்தான் கடந்த 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு மலையாளி அல்லது மலையாளி கவுண்டர் என்ற பதத்தை ஒட்டுமொத்த மலையாள பழங்குடியினர் வந்து வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் வந்து விடுத்துள்ளது. இறுதியாக மலையாளி கவுண்டர் என்ற பெயரை வந்து பயன்படுத்தலாம் என்று முடிவாகியுள்ளது. ஆனால் அதோ ஆண்டு தான் நடைமுறையை வந்து சிக்கலின் காரணமாக அந்த பரிந்துரையை வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. கவுண்டர் என்ற பெயர் இங்கே பிற்படுத்தப்பட்டுள்ள வேளாள கவுண்டர் மற்றும் மிகவும் வந்து பிற்படுத்தப்பட்டுள்ள வன்னியர் கவுண்டர் சமூகத்தினர்கள் வந்து பயன்படுத்துகின்றார்கள். ஆகையால் மலையாளி கவுண்டர் என்ற பெயர் வந்து தேவைப்பட்டால் வைத்தா என்ன ஆகும்னா தேவையான பிரச்சனைகளை வந்து குழப்பத்தை வந்து ஏற்படுத்தும் என்று இது மலையாளி பழங்குடியினர் வந்து இடஒதுக்கீடு அம்சங்களை வந்து பெறுவதில் சிக்கலை வந்து ஏற்படுத்தும் என்று தெரிவித்து வந்து உள்ளது. பெயர் மாற்றத்துக்கு ஆர்ட்ஸ் போனை வந்து தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த பெயரை வந்து பயன்பாட்டுக்கு சரியான விளக்கத்தை வந்து வழங்க வேண்டும் என்று இந்திய அரசாங்கம் வந்து சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் நீலகிரி பழங்குடி ஆராய்ச்சி மையம் சார்பில் ஆராய்ச்சிகளை வந்து நடத்தப்பட்டு அதன் முடிவுகளை வந்து தமிழக அரசு வந்து மத்திய அரசு வந்து வழங்கியுள்ளது. நம்பர் 5 தாங்க, பழங்குடி ஆராய்ச்சி மைய அறிக்கை வந்து கூறுவது வந்து என்ன? நீலகிரியில் இயங்கி வரும் பழங்குடிகள் ஆராய்ச்சி மையம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டத்தின் கடம்பூர் மலை மற்றும் அந்தியூர் வட்டத்தின் பர்கூர் மலை பகுதியில் வாழும் மலையாளிகளை வந்து இந்த பட்டியல் வந்து சேர்ப்பதற்கான தேவையான வரலாற்று ஆவணங்களை வந்து சமர்ப்பித்துள்ளது. அதில் தாங்க கீழ்காணுன்னு ஒரு ஆவணங்களை வந்து இடம்பெற்றுள்ளது. நம்பர் 1, அதில் தாங்க பல பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. திருத்தப்பட்ட கோவை கையேடு, அதை வந்து இங்கிலீஷில் மேனுவல் ஆஃப் கோயம்புத்தூர் தொகுதி 2 பக்கம் 19 தான் மலையாள சமூக பற்றி குறிப்புகள். நம்பர் 2, தென்னிந்தியாவில் உள்ள சமூகங்கள் மற்றும் பழங்குடி மக்கள் பற்றி விரிவான ஒரு ஆராய்ச்சிகளை வந்து மேற்கொண்ட மாடுவேகல்ஸ் எட்ஸ்கர் தருதத்தின் தென்னிந்திய குளங்களுக்கும் சரி குடிகளுக்கும் சரி புத்தகத்தின் 4ஆம் தொகுதியில் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வாழும் மலை வேளாளர்களில் வந்து வாழ்வியல் வந்து குறித்த தகவல் தான். நம்பர் 3, கடந்த 1918ஆம் ஆண்டில் தான் வெளியான சேலம் மாவட்ட அரசியலில் அன்றைய மாவட்ட ஆட்சியர்களுக்கு செயல்பட்டு வந்த FG மற்றும் ரிசர்ச் மலையாளிகள் குறித்து விரிவான தகவல்களை வந்து வழங்கியுள்ளனர். அதன்படி தான் மலையாளிகளும் சரி பெரிய மலையாளும் சரி பச்சை மலையாளும் சரி கொல்லி மலையாளும் சரி என்ற 3 வகைகளும் சரி அதில் கொல்லி மலைகள் வந்து இனத்தவர்கள் பவானி வட்டாரத்தில் உள்ள பாலைமலை பர்கூர் மற்றும் காலிமலை பகுதியில் வசித்து வந்தது தொடர்பாக தகவல் இடம்பெற்றுள்ளது. நம்பர் 6 தாங்க, மலையாள மொழி பேசுவதற்கும் மலையாளிகளும் கடந்த 2023ஆம் ஆண்டு தான் செப்டம்பர் 8ஆம் தேதி அன்று அரசு செயலராக வந்து பணியாற்றிய IAS அதிகாரி லட்சுமி பிரியா மத்திய பழங்குடி நலத்துறை ஒரு கடிதம் வந்து அனுப்பியுள்ளனர். அதில் தான் கேரளாவின் மலையாளி என்ற பழங்குடி சமூக பழங்குடியினர் மத்தியில்
அந்த லிஸ்ட்டில் தாங்க பெறவில்லை. அதுவே கேரளா வந்து பூர்வீகம், ஏன்னாங்க கேரளா சொந்த ஊர். அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கொண்டாடுவர்கள் வந்து தாய்மொழி வந்து மலையாளம் என்பதால் அவர்களின் மலையாளிகள் என்று அழைக்கப்படுறாங்க. எனவே கேரளாவை பூர்வமாக வந்து கொண்ட மலையாளிகள் தனி ஒரு ஜாதியினரும் சரி பழங்குடியினரும் சரி வகைப்படுத்தப்படவில்லை. மாறாக மலையாள மொழி வந்து பேசுவதும் சரி மலையாளிகள் என்று அழைக்கப்படுறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளனர். மேலும் மலையாளி பழங்குடியினர் தனித்த ஒரு பழங்குடி பண்புகளின் சரி கூறுகளின் சரி கொண்டுள்ளதாக அவர் தனது கடிதத்தின் மூலம் வந்து கூறியுள்ளனர். கேரளாவை பூர்வீகமாக கொண்ட மக்களே பொதுவில் மலையாளி என்று அழைக்கிறாங்க. இதற்கு மலையாளி பழங்குடியினருக்கும் சரி சிறிதும் சரி சம்பந்தம் வந்து இல்லை. மாடுவியல் ரீதியாக இரு தரப்பினரை பிரித்துவிட இயலும். கேரளாவை பூர்வமாக வந்து கொண்ட மலையாள மொழி பேசும் மக்கள் தங்களை தமிழகத்தில் வந்து பழங்குடி மலையாளிகள் என்று உரிமை கோர இயலாது. மேலும் தமிழக மலையாளி பழங்குடிகள் பெரும்பாலும் மலைப்பகுதிகளில் வந்து வசிக்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மலையாளம் பேசும் மக்களின் 96.4% பேர் வந்து நகர்ப்புறத்தில் வசிக்கின்றார்கள். இந்த வாதங்களை வந்து அடிப்படையாக கொண்டு ஈரோடு பகுதியில் வாழும் மலையாளி இனத்தோடு பட்டியல் பழங்குடியினராக வந்து அங்கீகரிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்திய அரசியலமைப்பு பிரிவுகள் 432(2) மற்றும் 343(2) மற்றும் இந்த திருத்தம் வந்து கொண்டு வர வேண்டும் என்று அவர் வந்து குறிப்பிட்டுள்ளனர். நம்பர் 7, இதுதாங்க லாஸ்ட் டைட்டில். மாடுவியல் ஆய்வாளருக்கு வந்து கூறி வந்து என்ன? மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தின் மாடுவியல் துறை தலைவர் முனைவர் தாமோதரன் இது குறித்து வந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் தொகவர் பழங்குடியினர் வந்து எங்கு வந்து வாழ்ந்தாலும் அவர்களின் பண்பாடின் சரி கலாச்சார கூறுகள் வந்து ஒன்று போல் வந்து இருப்பது போன்ற ஏற்கனவே மலையாளி பழங்குடியாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கும் மக்களின் கலாச்சாரம் சரி தொன்மை பண்பாட்டு கூறுகளை ஈரோட்டில் வழங்கும் மலையாளி இனத்தவர்கள் கொண்டிருக்கும் பட்சத்தில் இவர்களை வந்து பட்டியலில் வந்து இணைப்பது எந்த ஒரு பிரச்சனையும் வந்து ஏற்படுத்தாது என்று தெரிந்துள்ளது. இதில் தாங்க கலாச்சார மாடுவியலும் சரி இந்திய மாடுவியலும் சரி ஆய்வு பிரிவின் முன்னாள் கூடுதல் இயக்குநரான முனைவர் CR சத்யநாராயணன் அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு அரசு தமிழக பழங்குடி பட்டியலத்தை வந்து திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்ட பெயர்களை வந்து இருக்கும் பழங்குடி பெயர்களை வந்து நீக்கி தகுதி வாய்ந்த ஈரோடு மலையாளி போன்ற இனக்குழுக்களுக்கு அங்கீகாரம் வந்து அளிக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். பழங்குடி மக்கள் மற்றும் தொழில் கல்வி போன்ற காரணங்களால் பல்வேறு இடங்களுக்கு இடம் வந்து பெயர்கின்றார்கள். ஆனால் தமிழகத்தில் மலை கிராமங்கள் அல்லது ஒரே கிராமத்தில் வாழும் பழங்குடியை வந்து எளிதில் அடையாளம் வந்து கண்டுபிடிக்கலாம். அவர்கள் எங்கு வந்து வேலைக்கு பணிக்கு வந்து சென்றாலும் அவர்களின் மூதாடிகள் வந்து பண்பாடுகளும் சரி பழக்க வழக்கங்கள் வந்து ஒரு கிராமம் அல்லது ஒரு பகுதியை வந்து குறித்தாக வந்து இருக்கும். அதனால தான் இடம் வந்து சார்ந்தது. அந்த பகுதியில் வந்து வாழும் மக்களுக்கான பழங்குடிய சான்றுகளை வந்து வழங்க வேண்டும் என்று இது தேவையற்ற உரிமையை வந்து கோள்களை வந்து குறைக்கும் என்று கூறியுள்ளனர். மேற்கொண்டு பேசிய அவர் தமிழ்நாடு அரசு பழங்குடிய வந்து பட்டியல் வந்து திருத்தம் கொண்டு வருவதோடு குழப்பங்களை ஏற்படுத்தும் பெயர்களை வந்து திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். இது போன்ற சமூகத்தினர்கள் வந்து எங்கெல்லாம் வசிக்கின்றார்கள் என்பது கள ஆய்வின் மூலம் வந்து உறுதிப்படுத்தினால் இது பலருக்கும் வந்து உதவிகரம் இருக்கும் என்று தெரிவித்து வந்து உள்ளனர். மறந்துடாமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கங்க. இந்த ஈரோட்டில் வந்து மலையாளி சேர்ந்து அவங்க போராட்டம் எல்லாம் பண்ணுறாங்க. யாருன்னா பழங்குடி மலையாளி சேர்ந்தவர்கள். இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த சந்தைகளை தேங்க் பாருங்க. லவ் யூ. ஜெய் ஹிந்த்.